எனக்கு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது. நானும் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் குறையவே மாட்டேங்குது. திருப்பி வந்துகிட்டே இருக்குது. என்ன தான் காரணமாக இருக்கும்? ஸோ இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனுக்கு நீங்கள் என்ன தான் ஆயின்மெண்ட் டேப்லெட்னு மாற்றி எடுத்தாலும் அதுக்குன்னு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும். மீண்டுமா ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபங்கஸ் கிருமி ஈரப்பதத்தில் வேர்வையில் ரொம்ப அதிகமாக வளரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு ரொம்ப ஈரமாயிடுச்சு இல்லை வேர்வையாயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மாற்றிடணும். இன்றைக்கி யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை அதே வேர்வையோட நாளைக்கு திருப்பி யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் சோப் அண்ட் டவல் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. ஈவன் ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் தனியாக தான் யூஸ் பண்ணணும், யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணுற ட்ரெஸ் நல்ல காட்டன் ட்ரெஸ், லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸாக இருக்கணும். டைட்டாக எதுவுமே போடாதீங்க. ஜீன்ஸை முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபெக்ஷன் குறையிற வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை உங்கள் வீட்டில் வேறு யாருக்காச்சும் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அவங்களுமே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த கிருமி ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தட் என்ன தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அந்த இன்னொருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபைனலி ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு இருக்குன்னு தோணுச்சுன்னா டைரெக்டாக மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு அரிக்குதுன்னு ஆயின்மெண்ட் கேட்காதீங்க. அவங்க கண்டிப்பாக ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து நான் சொன்ன இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் இன்ஃபெக்ஷன் குறையும்.